பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக அந்த நேரத்துல எடுத்துட்டு இருந்தேன். அப்போ சார் மாஸ்க் எடுங்க ஒரு குவார்டர் சொல்லுங்க மச்சி அப்படின்னு சொன்னாங்க. இவ்ளோ சீரியஸான சிச்சுவேஷன்ல என் வண்டி ஒரு 20, 30 லட்ச ரூபாய் வண்டி கவுந்து கிடக்குது. இது எப்படி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண போறோம்? என்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்குது. ஆக்சிடென்ட் ஆனா ஒருத்தனோட மனநிலை எப்படி இருக்கும்? பயங்கர ஷாக்ல இருப்பான். ஸோ நிச்சயமா வண்டி கவுந்துலாம் கிடந்தது. கவுந்து கிடந்ததுக்கு அப்புறம் என்னோட பொருள்லாம் எடுத்துட்டு இருந்தேன். கொஞ்சம் கேஷ் இருந்தது. என்னோட பாஸ்போர்ட்ஸ் அது இது எல்லாமே இருந்தது. ஏன்னா நான் சேலத்துக்கு என்னோட ஆடிட்டர மீட் பண்ண போணும். என் ஆடிட்டரோட ஃப்ரெண்ட் மீட் பண்ண போனோம். அவரோட சன்ன மீட் பண்ண போனோம். ஸோ அப்போ இந்த மாரி கொஞ்சம் கேஷு அது இது எல்லாத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் லைக் ஸ்பெஷலி பாஸ்போர்ட் இருந்தது. அந்த பாஸ்போர்ட் வந்து எதுவும் தொலைஞ்சிடக்கூடாதுப்பா. நான் வேற அடுத்த வாரம் ஊருக்கு வேற போயிட்டு இருந்தேனா. ஸோ அந்த பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக அந்த நேரத்துல எடுத்துட்டு இருந்தேன். அப்போ சார் மாஸ்க் எடுங்க ஒரு குவார்டர் சொல்லுங்க மச்சி அப்படின்னு சொன்னாங்க. இவ்ளோ சீரியஸான சிச்சுவேஷன்ல என் வண்டி ஒரு 20, 30 லட்ச ரூபாய் வண்டி கவுந்து கிடக்குது. இது எப்படி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண போறோம்? என்ன இது? இங்கேருந்து எப்படி நம்ம போறோம்? அப்படிங்கிற ஒரு டென்ஷன்ல இருப்போம். அது இல்லாம இன்னொரு வண்டி பின்னாடியே நம்மள ஃபாலோ பண்ணுச்சுன்னு வச்சுக்கங்களேன். நாங்க 2 வண்டியா தான் நாங்க போனோம். ஸோ அப்படியே டக்குன்னு அதுல ஏறி கிட்டத்தட்ட சேலம் இன்னொரு 40 மினிட்ஸ்ல வந்துர்றோம்ன்னு சொல்லி லவுட் ஸ்பீக்கர்ல சொல்லிட்டு வந்தோம். வந்தா ஒருத்தர் டக்குன்னு நடுவுல வந்துட்டாரு. அவரு நல்லா தான் இருக்காரு. நாங்க தான் எங்க வண்டி தான் ஃபுல்லா நாஸ்தி ஆயிடுச்சு. அந்த நேரத்துல ஐ திங்க் இப்ப வேற ஒரு சிச்சுவேஷனா தான் ஜாலியா இருந்திருக்கலாம். அந்த சிச்சுவேஷன்லயும் நான் கோவப்படாம ஏதாவது காமெடி பண்ணேன்னு வச்சுக்கங்களேன். ஸோ அப்போ என்ன யாருமே சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ஐ திங்க் தட் வாஸ் மோர் ஆஃப் அதாவது ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல ரியாக்ட் பண்ணது தான்.